அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் கிருபையோடு வழிநடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு ஆத்மாவை கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஜெபம் செஞ்சுனே இருக்கும். அல்லேலூயா. ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ்க்காக எப்போது ஜெபத்துல நம்ம வைத்துக் கொண்டிருந்தோம். கர்த்தரை கிருபையோடு ரெண்டு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க சிஸ்டர். நான் ஆக்சுவலா படிக்கவே மாட்டேன். 10th பாஸ் ஆனது ஏசப்பனாலதான். நான் வந்துட்டு பிரேயர்ல தான் ஜாஸ்தி பிரேயர் தான் பண்ணுவேன். ஆக்சுவலா நான் ஜாஸ்தி படிக்கவே மாட்டேன். எல்லாருமே வந்துட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸ் கூட யாருமே ரெஸ்பெக்ட் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே பேசவே மாட்டாங்க. ஆனா நான் 10th பாஸ் ஆனது ஏசப்பனாலதான். தேங்க்யூ. ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிஸ்டர் உங்க பேர் என்ன? ஜனனி. உங்க பேரு? ஆரி. வெரி குட். கர்த்தர் ஹalleluya. வாலிப பிள்ளைகள் எழும்புற காலத்தாலே ஹalleluya. பயங்கரமா இந்த உலகத்துல வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கை தான் பயங்கரமா போய் கொண்டே இருக்குது. இந்த நேரத்துல தான் நம்ம என்ன ஆயிடணும்? ஜாக்கிரதா தேவனுடைய வார்த்தை பிடிச்சிக்கணும். ஹalleluya. சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் எவனை மீங்கலமா காத்து கொண்டிருக்கான். ஹalleluya. பிசாசு சிங்கம் மீங்காதோ என்ன பண்ணாது? கடிக்கும். ஹalleluya. ஆனா அதனால அந்த வசனம் நம்ம மீங்கிறதும் நம்ம நினைக்கக்கூடாது. ஹalleluya. பிசாசானவன் யாரு மீங்கலமா நம்ம என்ன பண்ணிக்கலாமா? அதை தேடி சுத்தி கொண்டு இருக்கான். ஹalleluya. ஹalleluya. அதே போல இந்த வார்த்தை இந்த சங்கீத பாகத்தை நம்ம வாசிச்சோம். ஹalleluya. நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமா இருந்துக்கும். ஹalleluya. சிஸ்டர் இன்னும் அநேகருக்கும் தேவனுடைய வார்த்தையே தைரியமா எடுத்து சொல்லணும். நீங்க எல்லாம் இளமன வாலிப பிள்ளைகள். ஹalleluya. ஒரு காலத்துல நான் எக்கப்பட்டனும் உலக பிரகாரமா வாழ்ந்தன என்னவே ஆண்டவர் மாத்தனாருனாக்கா உன்னையும் ஆண்டவர் மாத்துவாரி. ஹalleluya. அவர் மாத்த மாட்டாரா? சிறியவனே புலிதிலிந்து எடுத்து எளியவனே குப்பலிந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன் நம்ம தேவன். ஹalleluya. அவர் ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன். அவரை நம்ம பிள்ளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டாரு. மனுஷன் கை விட்டுருவான். என்ன பண்றவன்? மனுஷன் கை விட்டுருவான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டாரு. ஹalleluya. நல்லா அந்த உலகத்தை நம்மளுக்கு படிச்சிட்டோம். எல்லாமே சூரியனை கொடுத்துக்கிறாரு, சந்திரனை கொடுத்துக்கிறாரு, காத்த கொடுத்துக்கிறாரு, தாய் தகப்பனை கொடுத்துக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரு, எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்துக்கிறாரு, சம்பாதனை கொடுத்துக்கிறாரு. உண்மையான தேவை நம்மளுக்கு. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இவ்வளவு மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. ஹalleluya. அவரை மறந்துட்டா அவரு உன்னை என்ன பண்ணுவாரு? மறந்துடுவாரு. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எங்க உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்ன பண்ணிருப்பாங்க? மகிழ்ச்சியோட கொண்டாடி கொண்டிருப்பாங்க. ஹalleluya. ஆனா வருஷத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் நம்ம கலந்துக்கணுமா? தினந்தோறும் கலந்துக்கணுமா? தினந்தோறும் நம்ம கலந்துக்கணும். ஹalleluya. ஹalleluya. சில பேர் என்ன பண்றாங்க? வருஷத்துக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்களே இருக்கிறாங்க. ஹalleluya. நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது? கீழத்தனமா பேசக்கூடாது. ஹalleluya. ஒரு கிறிஸ்தவர் மற்றவங்களை தூக்கணுமே தவிர மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? கீழவே தள்ளக்கூடாது. மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? படாத ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன பேசல? பலிகளை செலுத்துற தேசத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். எங்கிட்ட வந்திருக்கிறோம்? பலிகளை செலுத்து கொண்டிருக்கிற உலகத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆப்பிரிக்கா தேசத்துல பாருங்க, அங்க ஒரு விசித்திரமா கொண்டாடுவாங்க. கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுவாங்க? ஒரு டிஃபரெண்டா கொண்டாடுவாங்க. வாயிலே என்ன பண்ணுவாங்க? குத்தினும் என்ன பண்ணுவாங்க? ஒரு விசித்திரமா ஆராதிப்பாங்க. இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோமப்பாங்களா? கோபம் வந்துடும். ஹalleluya. ஆனா நம்ம இந்திய தேசத்துல எப்படி ஆராதிக்கிறோம்? ஹalleluya. கர்த்தரை ஆண்டவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதிக்கணும். ஹalleluya. ஒரு சமாதானத்தோடு ஆராதிக்கணும்.
நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணும், சமாதானமா சந்தோஷமா வாழணும்னாக்கா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் எங்க பிறந்தாரு? அவரு எங்க பிறந்தாரு? அவரு பாரு, இப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனால இப்படி வாழ்ந்திருக்கிறோம். மாட்டுக்கொட்டாயில பிறந்தாருன்னு நினைச்சிருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. இதெல்லாம் தவறான உபதேசம் இதெல்லாம். ஹல்லேலூயா. அதுதான் நேரத்துக்கு நம்ம வார்த்தை வேணா பண்ண பைபிளவே என்னதோறும் தியானிக்கணும். அதுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த வார்த்தைக்கு நம்மளை சரிப்படுத்துது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புத்தி இல்லாதவங்க, எத்தனை பேர் புத்தி கிடக்கும்? இதுதான் நம்மளுக்கு தெரியுது. 5 பேரு புத்தி இல்ல, 5 பேரு புத்தி இருக்கிறவங்க இப்படிதான் தெரியுதே தவிர நம்மளுக்கு அந்த உள்ளான அர்த்தங்க நம்மளுக்கு என்ன தெரியல. ஹல்லேலூயா. நம்மளும் எல்லாமே ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். தேவ வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்தி திருத்தி நல்ல வழியில கொண்டு வரதா இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் பொண்ணு பற்றி நம்ம பேசக்கூடாது. விக்கிரகம் செலுத்துறாங்களா? அந்த விக்கிரக செலுத்தத்தில் என்ன பண்ணக்கூடாது? நம்ம அது என்ன பண்றோம்? நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன பண்றோம்? நம்ம மற்றவங்க என்ன பண்றோம்? நம்ம எவ்வளவு பேர் சொந்த காரியம் நம்ம இழந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்டியன் ஆயிட்டு, நீங்க இந்துவோ பல விதமான வார்த்தைகளை பேசி அங்க என்ன பண்றாங்க? பேசவே கூடாது. நீ நம்ம சகோதரங்க. யாருங்க? நம்ம சகோதரங்க, நம்ம ரத்த சம்பந்திங்க. ஹல்லேலூயா. அங்க என்ன பண்ணக்கூடாது? நீ பொண்ணு பற்றி பேசக்கூடாது. ஞானமா அங்களுக்கு தேவ வார்த்தையை எடுத்து சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம சாரா சிஸ்டர் அங்க என்ன பண்ணாங்க? பக்கா இந்துவங்க தான். நிறைய போட்டோங்களெல்லாம் வச்சிருந்தாங்க வீட்டுல. ஹல்லேலூயா. அங்க அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு எல்லாமே இந்துஸ்ல தான். நான் போய் காலை வச்ச உடனே ஹல்லேலூயா கர்த்தர் அந்த மனுஷனை தொட்டாரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் பயங்கரமா விக்கிரக ஆராதனையில கூடி இருந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டாருனாக்கா ஹல்லேலூயா. எவ்வளவு பேரு தேவன் அவரு. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு போட்டா இல்லாத எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு தேவனை ரட்சகராய் ஏற்றுக்கிறார். இதனால நம்ம சாட்சி, நம்ம நடந்துக்கிற எப்படி இருக்குது, நம்ம எப்படி நடக்கிறோமோ அதே பார்த்து மட்டும் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கிறாங்க. ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க. ஹல்லேலூயா. அங்க என்ன பண்றோம்? நம்ம எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை நம்ம பேசி அங்க புண்படுத்துறோம். நம்ம தேவ சமூகத்துக்கு வராதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? அதுல புண்படுத்துறதா நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் விசேஷ விதத்துல நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி, நம்ம நடவடிக்கை எப்படி இருக்குதோ நம்மளை பார்த்து மட்டும் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவாங்க. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினா யாருக்கு சந்தோஷம்? பரலோகத்துல சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல நம்மளை அநேக விதத்துல கஷ்டப்படலாம், வேதனைப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? அநேக ஜாதிகளுக்கும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. சீக்கிரம் வாசிக்கலாம். 118 சங்கீதம் 22, 23 வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? 118 சங்கீதம் 22, 23. ఇల్లు కట్టువారు నిషేధించిన రాయి మూలకు తలరాయి ఆయను. మూలకు తలరాయి అవును. అది యెహోవా వలన కలిగినది. అది మన కన్నులకు ஆச்சரியము. தமிழ் வாசிக்கிறோம் சிஸ்டர். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தல்கல் ஆயிற்று. மூலக்கு தலைக்கல் ஆயிற்று. தலைக்கல் ஆயிற்று. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. 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 சிஸ்டர் நீங்க எழுதி வாசிக்கிறாங்க இங்கிலீஷா தமிழா? வெரி குட். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தமிழ் வாசிக்கிறது தான் நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. தமிழ் ஆண்டவருக்குள்ள தமிழும். ஹல்லேலூயா. பாருங்க தமிழ் அழகா கத்துக்கிறாங்க வாலிப பிள்ளைகள். நீங்களும் அருமையா நீங்க என்ன பண்ணலாம்? தமிழ கத்துக்கணும். ஒரு இங்கிலீஷே வாசிக்க கூடாது. ஹல்லேலூயா. இங்கிலீஷும் தமிழும் தெலுங்கும் எல்லா லாங்குவேஜ்ல நம்ம எப்படி இருக்கோம்?
முன்னேறக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம் சிஸ்டர். அது கர்த்தராலே ஆயிற்று, ஆமென். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பாத்தீங்களா? 23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. 118 சங்கீதம் 22. 22 வீடு கட்டுகிறவர்கள் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, ஆகாதென்ற தள்ளன கல்லி மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. மூலிக்கு தலைக்கல்லைச்சு. ஹல்லேலூயா. உன்னை ஆகாதட்டு உன்னை உன்னை என்ன பண்றாங்க சொல்ல உலகத்துல? மூலிக்கு தலைக்கல்லியா ஆண்டவர் உன்னை மாத்த போகிறாரே. இந்த புது வருஷத்துல ஆண்டவரே கர்த்தர் அநேகருக்கு உன்னை மூலக்கல்லியா மாத்த போகிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஊரி கபலா சாலா முத்தினா. ஹல்லேலூயா. உனக்கு தலைக்கு மூலக்கல்லியா உன்னை மாத்தனட்டோ ஆண்டவர் ஹல்லேலூயா உனக்கு ஆயத்தமா வைத்துக் கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? தலைக்கல்லி எந்த கழிவை தூக்கி என்ன கழிவை தூக்குறாரு? வேஸ்டான கழிவு தூக்கி போட்டுறாங்க இல்லைங்களா? ஒரு வீடு கட்டண என்ன பண்றாங்க? வேஸ்டான கல்யாணம் என்ன பண்றாங்க? தூக்கி போட்டுறாங்க. ஆனா உன்னைவே என்ன பண்றாரு? அந்த கல்லியை கொண்டு வந்து உன்னை என்ன பண்றாரு ஆண்டவரா? தலைக்கல்லிய மூலக்கல்லிய உன்னை மாத்த போகிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உன்னை எல்லாரும் வெறுத்திருக்கலாம், நீ ஆகாதவன், உன்னை புண்படுத்தி இருக்கலாம், சொந்தத்தனாச்சு பந்தத்தாச்சு எல்லாருமே உங்களை என்ன பண்ணலாம்? இது படிக்கும் படிக்காது, இது முத்து, இது வேஸ்ட், இது சாப்பாட்டு சாப்பிட்டு சைலண்ட் ஆகிது, எந்த சோம்பேறி மாதிரி இருக்குது, எப்போதும் தூங்கிதான் இருக்குது, எதுக்கு பிரயோஜனம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அல்பமா என்னலாம் உணவை. அல்லேலூயா. அல்பமா பேசலாம், அல்பமா உணவை எதிர்ப்புகள் வரலாம், அல்பமா அநேகர் சொந்தத்துல பேசலாம், அல்பமா உணவை என்ன பண்ணலாம்? இது மதகாத பிரயோஜனம் இல்லாத கருவில்லாத நம்மளவே கேவலமா நம்ம நடக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? அல்லேலூயா. உன்னை தலைக்கு மூலக்கல்லியா மாத்த போகிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பில்டிங் தாங்கறனா நம்ம என்ன செய்யறாங்க? பேஸ்மெண்ட் என்ன பண்றாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா தான். பேஸ்மெண்ட் வீக் ஆயிடுச்சு, அந்த பில்டிங் நிக்குமா? நிக்கவே நிக்காது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்மளுடைய பேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆத்துல ஒரு காலி, சேத்துல ஒரு காலி, இப்படி ஒரு காலி, அப்படி ஒரு காலி. அங்க நான் காலை வச்சிடுறேன், இங்க நான் காலை வைக்கல. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. வானையும் பூமியும் அந்த சராசரம் ஒரே ஒரு வார்த்தைனால உண்டாக்கின தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. உன்னை தலைக்கு மூலக்கல்லியா மாத்திரட்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை வாசிக்கலாங்க. நீ நியாயாதிபதிகள் 11:1-2 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:1-2. గిలాదు వాడైన యెఫ్తా పరాక్రమశాలిగల బాల్యుడు. అతడు వేశ్యకుమారుడు. గిలాదు యెఫ్తాను కనెను. గిలాదు భార్య అతనికి కుమారులను కనగా వారు పెద్దవారై యెఫ్తాతో, నీవు అన్య స్త్రీకి పుట్టినవాడు గనుక నా తండ్రి ఇంట నీకు స్వాస్థ్యము లేదనిది. கிலியாத்தியான யெப்தா படுத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிலியாத் அவனை பெற்றான். கிலியாத்தியின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. யாருமே நம்ம விறக்க கூடாது, யாருமே நம்ம கீழத்தனமா பேசவே கூடாது. அல்லேலூயா. ஒரு காலத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு?
மகிமையோடு ஒரு வாலிபர் இருந்தான். அந்த வாலிபர் என்ன பண்ணா, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச உடனே டீச்சருங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை பலவிதமா நிந்திப்பாங்க. எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, படிக்கிறதுக்கு ஆவறதில்லை, அவனை தொட்டு என்ன பண்றதில்லை, சைலண்டா உக்காந்து மக்கு மந்தமா உக்காந்துருந்தான். தாய் தகப்பருக்கு என்ன பண்ணானா, டீச்சருக்கு என்ன பண்ணாங்க, அவனுக்கு லெட்டர் ஒன்று எழுதி இந்த பேக்கெட்ல நீ போட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு இந்த பேக்கெட் இந்த லெட்டரை என்ன பண்ணீங்க நீ காட்டுன்னு சொல்லி அந்த பையன் கையில கொடுத்தா பிச்சுக்கிறாங்க. அந்த பையனை போயிட்டு அந்த லெட்டரை போயிட்டு அப்பா அம்மா கிட்ட கொடுத்துக்கிறான். அப்பா அம்மா கிட்ட கொடுத்த உடனே அந்த லெட்டரை பார்த்து எல்லாம் வேதனைப்படும் போறீங்க, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கருவி, அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறது கூட எனக்கா வேஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்பிட்டாங்க டீச்சர். அல்லேலூயா. அம்மா வேதனைப்பட்டு ஆண்டவரே இந்த உலக ஜனங்க அப்படியா என் மகனை வேதனைப்படுத்திருக்கிறாங்க, துக்கப்படுத்திருக்கிறாங்கட்டு அந்த அம்மா இட்ட கண்ணீர் தான். அல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த எலக்ட்ரிக் லைட்டை கண்டுபிடிச்சார. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. இதுக்குமே பிரயோஜனம் இல்லாத தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்துக்கே ஒரு எழுத்தியத்தை கொண்டு வந்தாரு. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். உனக்கு எதுக்குமே நீ பிரயோஜனம் இல்ல மகனே என்று சொல்லலாம். அநேகரும் வேதனைப்படுத்தலாம், அநேகரும் துன்பப்படுத்தலாம், அநேகரும் நம்மளை அநேக விதத்தில் பாதிப்புகள் கொண்டு வந்திருக்கலாம், இதையும் வேதனைக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக்கின தேவன் அந்த தாயினுடைய ஜபத்துக்கும் அந்த மகனுடைய வாழ்க்கை மாற்றத்தினால இடி உலகத்துக்கே எழுச்சி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய தலைக்கு மூலக்கல்லையா மாத்தனிட்டு தான் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப உலகத்துக்கே ஒரு சயின்டிஸ்டா மாத்திட்டாரனா உன்னை மாத்த மாட்டாரா? அல்லேலூயா. நீ மனுஷனை நம்பி நீ போவாதே, நீ கர்த்தரை நம்பும் போது உன்னை அநேகருக்கும் ஆசீர்வாதமா வைப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எபிச்சாரி ஸ்திரீ மகன் யாரு? எபிச்சாரி ஸ்திரீ மகன் யாரு? இவன் கெலியாத்து மகள். சொத்து பிரிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? சொத்தை பிரிக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 11:1-2 வாசிச்சு நாம மொப்பேத்து ஒரு சகோதரனை எல்லாமே இறக்குறாங்க. அல்லேலூயா. அந்த ஊர்ல என்ன இருக்குது? இறக்க கூடாது, துரத்துறாங்க. அல்லேலூயா. இந்த ஊர்ல நீ இறக்க கூடாது என்ன பண்றாங்க? துரத்திட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? நீங்க தான் தள்ளப்பட்ட. அல்லேலூயா. இருக்கலாம், ஆனா கர்த்தரை ஒரு நாள் கைவிடாதபடிக்கு ஆண்டவரை புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைய கர்த்தர் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. சிறந்த வாழ்க்கையை காண்பித்தாரு. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். சிறந்த வாழ்க்கையை நம்மளுக்கு காண வைப்பாரு. அல்லேலூயா. ஆந்திரா பகுதியிலே குள்ளமா இருக்கிற ஜோசப், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, டிவில எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டார். யாரு அவரு? கோபக்கார ஜோசப். அவரு பயங்கரம். ஒரு 37-38 வயசு. அல்லேலூயா. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறார். ஆனா குள்ளமா தான் இருப்பாரு. சினிமா ஆக்டர் எல்லாம் நடிச்சுக்கிறாரு. ஒரு 3 பிக்சர் 4 பிக்சர். ஆனா கர்த்தரை கொல்ல தெய்வ வார்த்தை சொல்லி கொண்டே அவர் என்ன பண்ணாரு? ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஒரு போன வாரம் தான் ஆச்சு. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எல்லா ஆந்திர பகுதியில் இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரமே அந்த குடும்பத்தை ஆதிக்கணும். எல்லாருமே அநேக டொனேஷனும் அந்த குடும்பத்துக்கு கொடுத்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு ஊழியத்தை செஞ்சாரு அந்த மகன். ஆனா அந்த மகனுடைய சாட்சியை நம்ம கேட்ட உடனே நமக்கே ஒரு கண்ணீர் வருது. அல்லேலூயா. வீட்டுல ஒரே நாள்ல அவங்க அக்கா இறந்துட்டாங்கோ, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கோ. கடைசியில ரோட்டுக்கு வந்துட்டாரு. எங்கன்னா ஹோட்டல் கிட்ட போய் சாப்பாடு கேட்டாக்கா அவருக்கு என்ன பண்ண மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? அப்பெல்லாம் 3 ரூபாய் தான். 3 ரூபாய் வச்சுன்னு அவரு சாப்பாடு கிடைக்க முடியாது. அங்கங்க ரோட்ல எல்லாம் தூக்கி போட்டிருந்தாக்கா அதெல்லாம் பொறிக்கு சாப்பிடுவாரா? என்ன பண்ணுவாரா? அது கூட பசி அணக்காத படிக்கு, ஐயோ நான் சாப்பாடு இல்லாத நான் இறந்து போயிட்டாக்க நல்லா இருக்குமேட்டு ஒரு நதி கிட்டக்கு போயிட்டு கீழே
சூசைடு பண்ணிக்கலான்ட்டு ஒரு தீர்மானம் அடிச்சாரு. அல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தினாலதான் ஒரு ஊழியக்கார கார்ல இருந்து வந்து பார்த்து அந்த சகோதரனை வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து ஆண்டவர் உலகத்துக்கே அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. கண்ணை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அந்த குள்ளமா இருக்கிற அந்த ஜோசப்பை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கிட்டு அநேகரு ஊழியக்காரை அநேக விசுவாசிகளுமே அல்லேலூயா தேவ ராஜ்யத்தை கொண்டு வந்து போனாரே. இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை காமெடி பண்ணுவாரு பாரு, அந்த மாதிரி ஜனங்களவே காமெடி பண்ணுவாரு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவரை பாடல்கள், அவரை சாட்சி கேட்டு ஜனங்கள் ஏராளமா ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அப்படிப்பட்ட சகோதரனை கர்த்தர் என்ன பண்ணாரு? பயன்படுத்தினாரு. அல்லேலூயா. நீ தள்ளப்பட்ட கல்லியா இருக்கலாம், அநேகருக்கு பிரயோஜனம் இல்லாத சகோதரர் இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. எபிச்சாரி ஸ்திரீ அல்லேலூயா அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிறதுக்கும் எந்த நேரத்தில் வரணும்? காலையிலனா வரணும், இல்லைனாக்கா சாயந்தர வேலையிலனா வரணும். ஆனா நம்ம மத்தியான வேலையில வரும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? அம்மா தண்ணி ஒரு கிளாஸ் கிடைக்குமா? அல்லேலூயா. அந்த மகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தையே ஆண்டவர் என்ன பண்ணாரு? மாத்திட்டாரு. அல்லேலூயா. இப்ப 5 புருஷன் நிக்கம்மா, இப்ப இருக்கிற புருஷன் 6வது புருஷன். அவங்க டவுட் தான், ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றாங்களேட்டு அவருடைய உள்ளமே உடைஞ்சு போய் கர்த்தருடைய பாதத்தை கெட்டு பிடிச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அநேகருக்கும் ஆசீர்வாதமா மாத்திட்டார் அந்த மகளுடைய வாழ்க்கை. அவரை பிடிக்கிற, அவரை கெட்டு, அவரை வார்த்தையை பிடிச்சுக்கணும். தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத பாதுகாத்து வருவாரு. அதே 4வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். 4 சில நாளுக்கு பின்பு ஆமோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிலியாத்தின் மூப்பர் எப்தியாவை தோப்பேத்திலிருந்து அழைத்து வரப்போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் ஆமோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு யெப்தா கிழக்கியின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிறது சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? ஆமென். அல்லேலூயா. ஒரு இதுக்குமே பிரயோஜனமில்லாத மனிதனவே திரும்பி அவரை கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. நீதான் வரணும், நீ இல்லைன்னா எங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்காதோ, சமாதானம் கிடைக்காதோ, நீதான் யுத்தம் செய்யணும். அல்லேலூயா. அந்த சகோதரி இடத்துக்கு கடந்து போறாங்க. அல்லேலூயா. யாரு உன்னை தள்ளப்பட்டிருந்தாலும், யாரு பிரயோஜனம் இல்லை, அநேகரும் சொந்தங்கள் பலவிதமா உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத உன்னை பாதுகாக்குவாரு. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துவாரு, உன்னை விடுவிக்குவாரு, உன்னை நடத்துவாரு, உன்னை அநேகருக்கு ஒரு எழுச்சியமா மாத்தினா ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தரை செஞ்ச நன்மைகளை ஒரு நாள் நம்ம மறக்க கூடாது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இந்த புதிய சிருஷ்டி, பழைய வாழ்க்கையெல்லாம் என்ன பண்றோம்? நம்ம மறந்துடணும். அல்லேலூயா. இத கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னாக்கா தன்னை நம்ம என்ன பண்ணணும்? விட்டுறணும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னாக்கா நம்ம தீர்மானம் எடுக்கணும். தேவ வார்த்தை அனுதினமும் தியானம் செய்யணும். அதில் இருக்கிற அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா நம்ம மாறணும். அல்லேலூயா. இந்த ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ் எதனால நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம்? ஏன்னா இதா அல்லேலூயா. அநேக ஆத்மக்கங்களவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்தணும். அல்லேலூயா. ஒரு ஆத்ம நஷ்டப்பட போகக்கூடாது. ஒரு ஆத்ம கீழே வீழும் போது அந்த ஆத்மாக்கு நம்ம ஆறுதல் சொல்றவங்களா இருக்கணும், சமாதானம் சொல்றவங்களா இருக்கணும், நிம்மதி சொல்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. கண்ணீர் இருக்கிற குடும்பத்துக்காக, வேதனையில இருக்கிற குடும்பத்துக்காக, துக்கத்தில் இருக்கிற குடும்பத்துக்காக அல்லேலூயா நம்ம ஒரு ஆறுதலா, ஒரு சமாதானமா நம்மள ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அல்லேலூயா புது ட்ரெஸ் வாங்குறாங்க,
எல்லாம் கலர் பேப்பர் வாங்குற எல்லாம் பார்த்து பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்றாங்க. இதனால இயேசு கிறிஸ்து ஒரு மகிழ்ச்சி, அல்லேலூயா, அவர் மகிழ்ச்சி கொள்ள நம்மளை ரட்சித்ததுனால, அவருடைய நம்மளை குடும்பத்தை சமாதானமா வைத்ததுனால மகிமையோடு நம்ம கொண்டாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதே போல இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 16:7 வசனம், கடைசி வசனம். நீதிமொழிகள் 16:7 வசனம். 16:7. ஒருவனுடைய வழிகள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். பாத்துக்கலாம் வசனம் எவ்வளவு அற்புதமா இருக்குதோ. அல்லேலூயா. எப்படி இருக்குது வசனம்? ఒకని ప్రవర్తన యెహోవాకు ప్రీతికరమగునప్పుడు ఆయన వాని శత్రువులను సహా వానికి మిత్రులుగా చేయను. அல்லேலூயா. யாராவது மன்னனிக பராம இருக்கிறாங்களா? அது போய் ஜப்பாரு, அது வாய் அப்பாரு, பின்னால நம்ம எல்லாம் நம்ம பேசுறவங்க தான். இதெல்லாம் பேசியிருந்தோம்னா ஆண்டவருக்குள்ள அது இறப்பமில்லாத காரணம். அல்லேலூயா. ஒரு சற்று போர் மட்டும் அங்க இப்படி இங்க இப்படி இங்க இப்படி அங்க இப்படி அப்படியே புலம்புதும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? மாத்திக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களை குறை சொல்றத நம்ம என்ன பண்ணோம்? மாத்திக்கணும். ஒரு கிறிஸ்துவுக்கு அழகு கிடையாது. அல்லேலூயா. மற்றவங்களை குறையா நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுதுங்க, மற்றவங்களை கூட என்ன பண்ணணுமா? சமாதானப்படணும். அல்லேலூயா. தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணுமா? சமாதானமான வார்த்தைகளே நம்ம சொல்லணும். அல்லேலூயா. மற்றவங்களை குருமா தூசமா நம்ம என்ன பண்றோமோ பேசிடவே கூடாது. நம்மளோட வாழ்க்கை மாறிடணும். அல்லேலூயா. நல்ல காதை கொடுத்துக்கிறாரு, நல்ல மூக்கை கொடுத்துக்கிறாரு, நல்ல வாயை கொடுத்துக்கிறாரு, நல்ல கண்களை கொடுத்துக்கிறாரு, நல்ல காலிகளை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல சம்பாதிக்க கை கொடுத்துக்கிறாரு. எவ்வளவு பேருங்க குழந்தை இல்லாத இருக்கிறாங்க? எவ்வளவு பேரு வேதனோட குழந்தை பிறந்து இருக்கிறாங்க? அல்லேலூயா. கை காலி இருக்காது, கண்ணு இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இவ்வளவு உருவாக்கி இருக்கிறாரே. ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மறந்தால் அவரு என்ன பண்ண மாட்டாரு? நீ மறக்க மாட்டாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளுக்கு மட்டும் தான் கிறிஸ்துமஸ். உலகத்துல எல்லாருக்காக மனுஷ ரூபமாய் எடுத்து உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்காக அல்லேலூயா பாலகனா அவரை பிறந்தாரே. அல்லேலூயா. யாருக்காக பிறந்தாரு? அவரை பாலகனா பிறந்தாரு. அல்லேலூயா. மாட்டுக்கொட்டாயில அவர் பிறக்கலே. எங்க பிறக்கிறாரு? அவரு நம்ம உள்ளத்துல பிறக்கணுட்டு அவர் ஆயத்தமா வந்திருக்கிறாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்ம உள்ளத்துல நம்ம பிறந்தாருனாக்கா இதுதான் ஒரு மகிழ்ச்சி, இதுதான் ஒரு சமாதானம், இதுதான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி. அல்லேலூயா. சிக்கலியது சிந்தலியது. அல்லேலூயா. மாக்க பரலோக பிரபு இருக்கிறாரு. அல்லேலூயா. இங்கே ஒரு ஆனந்தம், அங்க ஒரு ஆனந்தம் நமக்குள்ள இருக்கணும். இங்கே வேதனோட இருந்து அங்கும் போயிட்டு வேதனைப்படக்கூடாது. நம்ம இங்கே துக்கப்பட்டு கொண்டிருந்து அங்க நம்ம துக்கப்படக்கூடாது. இங்கே சந்தோஷமா இருக்கணும், அங்கும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். 8வது வசனத்தை. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த நகரத்துல எந்த நாங்க ரவுடிக்கு எல்லாம் ஒரு 10 பேர் ஓடி வந்தாங்க வீட்டுக்குள்ள நைட்டு 1 மணிக்கு. அப்ப இந்திர நகர்ல இருந்த வீடு 10 பேர் ரவுடிக்கு வந்த உடனே அல்லேலூயா என்னமே சொல்ல முடியல, என்ன பண்ணலான்ட்டு. ஆனா ஆண்டவருடைய அன்பு மட்டும் நம்ம கிட்ட இருக்குது. வந்தவங்க உடனே வந்து உட்கார வச்சுட்டு தண்ணி போட்டு கொடுத்தோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. வந்தவங்க என்ன பண்ணோம்? உட்கார வச்சு என்ன பண்ணோம்? தண்ணி மட்டும் கொடுத்தோம். இப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம வந்தோம். அல்லேலூயா. கை கால் எல்லாம் சேக்காயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீமை செய்யாத கர்த்தர் எல்லாருமே அல்லேலூயா சமாதானமா பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம சொந்த சகோதரர்களா இருக்கிறாங்களே,
இவ்வளவு அன்பு காட்டுறாங்களே, நம்ம மனைவி கூட இவ்வளவு அன்பு காட்டாதே. ஆனா இங்க வந்த உடனே என்ன பண்றாங்க? வந்த உடனே தண்ணி கொடுக்கறதுக்கு வர்றாங்களே, கத்தியோட கட்டிய காட்டுறாங்க. இப்படி அம்மா நீ கத்தியில கூட குத்து, நீ தண்ணியை குடிச்சு நிம்மதியா போன. அல்லேலூயா. இந்த வைராக்கியம், இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தாக்கா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சமாதானப்படுத்துவாரு. அல்லேலூயா. நம்ம சொந்த ஜனங்களை எல்லாரும் இழந்திருக்கலாம், சொந்த ஜனங்களை எல்லாரும் புண்படுத்தி இருக்கலாம். அவங்களோடு நிம்மதியோட பேசலாம், சமாதானமா பேசலாம். கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 மணிக்கு எல்லாம் ஊழியக்காரர் வருவாங்க. வைப்பினில இருந்து ஒரு ஊழியக்காரர் வருவாரு. இங்க இருக்கிற நம்ம தாமஸ், அவரு இங்க சபை வைத்திருக்க, அவரு வருவாரு. அல்லேலூயா. அப்புறம் நம்ம ஆர்பி சிங், அவரு வருவாரு. அல்லேலூயா. பிஜிபா ஏஜி சர்ச்சில் இங்க. அல்லேலூயா. இன்னும் நிறைய ஊழியக்காரர் வருவாங்க. ஒரு 50-60 பேர் மட்டும் வருவாங்க. கரெக்டா நம்ம நேரத்துக்கு வந்தோம், சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு சாமி நம்ம இங்க போடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமா நம்ம மாற்றணும். பிள்ளைகள் யாராவது ஸ்கிட் போறதுச்சானாலும், தேவனுடைய வார்த்தை சொல்றதுச்சானாலும் நம்ம முன்னவே ஆயத்தமா ஆயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடும் போது நம்ம காணிக்கை செலுத்தலாம். கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பார். பாடல்